சார் வணக்கம். வணக்கம் சிபி. மார்க்கெட் இந்த வாரம் முழுக்க லோல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரம் முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க வாங்குறதுக்கு. ஆமா சார், மார்க்கெட் ஏறுமா இறங்குமா, இறங்குச்சுன்னா வாங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதே நம்ம நேரில் நிறைய பேர் கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேம்படுத்துறதுக்கான கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. கேள்வியோட டேரக்டா நான் போயிடுறேன் சார். சிவகுமார் என்ன கேட்டிருக்காருன்னா, நமக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க கம்பெனில இருந்து, நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் போறோம், கம்பெனி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஒரு 30% வரைக்கும் எடுக்க முடியும். பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 8.25% இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இருக்கு. இதுவே நம்ம எடுத்து ஷேர்லயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நம்ம போட்டோம்னா, சேபி பண்ணோம்னா அதோட அதிகமா தானே பணம் வரும். அத மாதிரி நம்ம எடுத்து முதலீடு பண்றது சரியா அப்படிங்க கேட்டிருக்காரு. இது அவரு கேள்வி எங்க இருந்து வருதுன்னு தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கத்துல இந்த வட்டி பத்தல, இதை தாண்டிய ஒரு ஆதாயத்தை நம்ம பெறணும்னு கேட்கிறாரு. அது நியாயம்தான். பட் இது ஒட்டுமொத்தமான ஒரு புரிதல் இல்லாம நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் வீட்டு கடன் இருக்கு, எனக்கு தீபாவளி போனஸ் ஒரு லட்சம் வந்திருக்குது, நான் அந்த கடனை அடைச்சிடலாமா, இல்ல அதுக்கு பதில் நான் அதை பங்குச்சந்தையில போட்டு இது பண்ணட்டுமா, இல்ல டாப் அப் லோன் வாங்கி அதை பங்குச்சந்தையில போடலாமான்னு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம வீடை பத்தி இருக்கிறது தனி சப்ஜெக்ட். அதுல டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இந்த கேள்விக்கு வரும்பொழுது இன்னைக்கு 8% மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும் பட்சத்துல அதுக்கு இன்கம் டாக்ஸும் கிடையாது. இங்க வருமான வரி இல்லாமல் 8% மேல 8.5% உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவாதத்துடன், உறுதியோடு, பாதுகாப்போடு கிடைக்குதுன்னா, அதை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு அன்சர்டனான ஒரு முதலீட்டுல போடுறதுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இதைத்தான் எடுத்து போடணும்னு கட்டாயம் இல்லை. இதை தவிர உபரி சேமிப்பு நம்ம இது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்கு, அடித்தளத்திற்கு, ஓய்வு காலத்துல ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளின் போது அதுக்குத்தான் இது இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டா இதுல லோன் போட்டு எடுக்காதீங்கன்னு கூட சொல்லுவேன். வீடு கட்டுறதுக்கு எடுக்கிறேன், அதுக்கு எடுக்கிறேன், இதுக்கு எடுக்கிறேன், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பணத்தை தொடாதீங்க. ஏன்னா இவ்வளவு அதிக வட்டி. இப்ப நாங்கெல்லாம் ஒரு தனியார் ஒரு தொழில இருக்கோம், வியாபாரத்துல இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் 8.5% அரசாங்கம் எங்க வட்டி கொடுக்குது? எந்த உத்தரவாதத்தோட எங்க வட்டி கிடைக்காது. நாங்க போடுற டெபாசிட் எல்லாம் 7%, 7.5% அவ்வளவுதான் இருக்கும். 7 பப்ளிக் ப்ராவிடன்ட்ல போட்டா 7.1. சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தோடு, பாதுகாப்போடு 8 கிடைக்கும் போது இதை எடுத்து நிச்சயமற்ற ஒரு பங்கு சந்தையில, அதீத ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய பங்கு சந்தையில போடுறதுங்கிறது சரியான ஒண்ணா இருக்காது. நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை தவிர வேற ஏதாவது பிக்ஸ்ட் டெபாசிட்ல பணம் போட்டிருக்கீங்க அல்லது சிட் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்கன்னா, அந்த ரிஸ்க், சிட் ஃபண்டுங்கிறது ஹை ரிஸ்க், அது நம்ம பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பங்கு சந்தைங்கிறது பிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது பெரிய வருமானம் வராது, வரிச்சலுகையும் இல்லாது. சோ அந்த மாதிரி போட்டிருக்க பணங்கள் ஏதாவது சேமிப்பு இருந்தா அதை எடுத்து பங்குச்சந்தையை நோக்கி திருப்புவதுதான் கரெக்டா இருக்குமே தவிர இது சரியா இருக்காது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அசெட் அலோகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கையில 100 ரூபாய் இருக்குன்னா, அது நம்ம வயசு 100 மைனஸ் ஏஜ் ரூல் நம்ம பேசியிருக்கோம் முன்னால், அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய வயசு 30ன்னா 30% பாதுகாப்பான முதலீடு, 70% 70 ரூபாய் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடலாம். அந்த 30 பிபிஎஃப்ல அல்லது பிஎஃப்ல ஃபர்ஸ்ட் போட்டுறது பெட்டர். அதுக்கப்புறம் இருக்கிறத மத்ததுல பார்க்கணும். இந்த 70 ரூபாய் பங்குச்சந்தையிலயோ ரிஸ்கான முதலீடுல போடும்பொழுது அசெட் அலோகேஷன் சொல்றோம், அதுக்குள்ள டைவர்சிபிகேஷன் பண்ணி போடணும்னு பேசியிருக்கோம். சோ அசெட் அலோகேஷன், அதுக்குள்ள டைவர்சிபிகேஷன், கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது பங்கு சந்தையில். ஏன்னா அது நம்முடைய நிதானத்தை இழக்க வைக்கும். அதுக்கு வட்டி கட்டணும், அல்லது வந்துகிட்டு இருந்த வட்டி நின்னு போச்சு, அப்ப அந்த பதட்டத்துல நம்ம தவறுகள் நிறைய செய்வோம். நிச்சயமாக இது ஒரு நல்ல ஐடியான்னு நான் சொல்ல மாட்டேன் சார். நிச்சயமில்லாத சந்தை நீங்க சொல்றீங்க சார், பங்கு சந்தை. ஆனா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லாங் டேர்ம்ல நீங்க போட்டுக்கிட்டே இருக்க பட்சத்துல குறைஞ்சது 12% வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இந்தியன் எக்கானமி வளர்ந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது 8% கிடைக்கிறது பதிலா அங்க 12% மேல கிடைச்ச லாபம் தானேங்க சார் அது? கரெக்ட். அதுதான் நான் திரும்ப நீங்களே சொன்னீங்க, அது எஸ்ஐபியா போடுறது பெட்டர். இவர் என்ன கேட்டிருக்காரு, அங்கிருந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னா ஒரு 2 லட்சத்தையோ 3 லட்சத்தையோ பணத்தை எடுத்து நான் பங்கு சந்தையில போடுறேங்கிறாரு. நீங்க சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறது. சோ அது என்ன ஆகும்னா, விலை அதிகரிக்கும் பொழுது நம்ம போடுற பணத்துக்கு குறைவான யூனிட்டுகள் கிடைக்கும். ஆனா விலை குறையும் பொழுது அதிக யூனிட்டுகள் நமக்கு மலிவான விலையில கிடைக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 5 அல்லது 10 ஆண்டு கழித்து பார்க்கும் பொழுது நம்ம வாங்கினதெல்லாம் ரொம்ப மலிவான விலையில இருக்கும். ஆனா அன்னைக்கு சந்தை விலை அதிகமா இருக்கும், நமக்கு ஒரு லாபம் வரும். சோ அது ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அல்லது ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு. சோ இது அந்த எஸ்ஐபி மூலமாக சாத்தியம். அப்ப மாதாந்திர சேமிப்பு, எனக்கு மாதம் ஒரு வீட்டு வாடகை இங்க இருந்து வருது, மாடியை கட்டி வாடகை கொடுத்திருக்கேன், அதுல இருந்து வருது, அல்லது எனக்கு ஒரு மாதாந்திர சம்பளத்துல இருந்து ஒரு பகுதி என்னால சேமிக்க முடியும் அப்படின்னா அது நிச்சயம் போடுங்க. பட் இது 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ், அது நம்ம கம்பெனி கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா நம்ம அதை எடுத்துடணும். டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுத்துடணும். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மை காப்பது ஹெல்த் இன்சூரன்ஸ், நாம் இல்லாத பொழுது நம் குடும்பத்தை காப்பது டேர்ம் இன்சூரன்ஸ். இது 2 போக பிபிஎஃப் அண்ட் பிஎஃப், இது போகத்தான் நம்ம மிச்சத்தை பங்கு சந்தையில போடணும். இந்த உங்களுக்கு ஏடிசி பெனிஃபிட் இருக்குது, ரிட்டர்ன் நீங்க கொடுக்குற பணத்துக்கு டாக்ஸ் பெனிஃபிட், வர ரிட்டர்னுக்கு டாக்ஸ் பெனிஃபிட், திரும்பி எடுக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. எக்ஸம்ட் அப்படின்னு 3 உள்ள ஒரு சில முதலீடுகளில் இந்த இபிஎஃப்பும் பிபிஎஃப்பும் உள்ளது. அதனால இந்த பணத்தை அங்க டைவர்ட் பண்ணாதீங்க, உபரி சேமிப்பு உண்டாக்குங்க. அந்த பணத்தை நீங்க பங்குச்சந்தையில போடுங்க. அதீத ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அதுல போடுங்க. பட்
வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஒண்ணு வேணும், அப்புறம் நம்ம பணவீக்கத்தை தாண்டி அதிக ஆதாயம் தர்றதுக்கு ஒரு முதலீடு வேணும். சோ 2 முதலீடு இருக்கணும், ரெண்டும் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அதனாலதான் சொல்றேன், இதுக்கு பதில் அல்ல அது அல்ல, இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும். பிபிஎஃப் போறது சரிங்களா சார்? நிச்சயமாக. என்ன கேட்டா இபிஎஃப் போட்டதுக்கு அப்புறம் பணம் இருந்ததுன்னா பங்குச்சந்தையில ஒரு பகுதியை போடுங்க, அதையும் மேல பணம் இருந்தா பிபிஎஃப்ல போடுங்க. வியாபாரத்துல இருக்கவங்க கட்டாயமா அவங்களுக்கு பிஎஃப்ஏ கிடையாது, எந்த விதமான ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, சோசியல் செக்யூரிட்டியும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்ப நான்லாம் 30 ஆண்டுகளாக ஏப்ரல் மாதத்திலேயே அந்த ஆண்டு பிறந்தவுடன் முதல்ல 1.5 லட்சம் ரூபாய் என் கையில எப்படியாவது எடுத்து நான் கொண்டு போய் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போட்டுருவேன். ஏன்னா அந்த ஆண்டு முழுவதும் அது எனக்கு 7.1% வட்டி அப்பப்ப மாறும். 8% எல்லாம் கொடுத்தாங்க, 8.5 எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப 7.1 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வட்டி நமக்கு வருஷம் முழுக்க வருது. நம்ம டெபாசிட் பண்ற 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது, ஏடிசி கீழே. அதுல வரக்கூடிய ஆதாயத்திற்கு அந்த 7.1% வட்டி வருது இல்லையா, அதுக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது. நம்ம பணத்தை திருப்பி எடுக்கும் பொழுது எந்த வருமான வரியும் கட்ட வேண்டியது இல்லை. சோ எக்ஸம்ட் கேட்டகரியில் உள்ள பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தனியாக தொழில் செய்யக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள், அந்த முதலாளிகள், அந்த ஓனர்ஸுக்கு, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாதவங்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல, குறைந்தபட்சம் 500 ரூபாய் போடலாம் ஒரு வருஷத்துல. கட்டாயம் போடணும், வருஷம் போடணும், 500 ரூபாய் போட்டா போறோம் ஒரு வருஷத்துல. அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் போடலாம். போஸ்ட் ஆபீஸ்ல தான் போடணுங்கிறது இல்ல, தனியார் வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், பாரத ஸ்டேட் வங்கி, எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அல்லது பொது சேம நல நிதி அப்படிங்கறத ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் அவசியத்தை பிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கறத டோட்டலா நான் அவாய்ட் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட முறையில். இது எல்லாருக்கும் செல்லுபடியாது. ஆனால் பிபிஎஃப்ங்கிறதுக்கு என்னுடைய முழு ஆதரவு. இபிஎஃப், பிபிஎஃப் இது ரெண்டுமே இது மாதிரியான ஒரு முதலீடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு சந்தையில பிக்ஸட் டெபாசிட்ல. சக்தி மணியன் என்ன கேட்டிருக்காருன்னா, 5 ரூபா நாணயங்களை ஆர்பிஐ நிறுத்த முடிவு எடுத்திருக்கா? ஆம்னா எதனால அந்த முடிவு எடுத்திருக்காங்க? இது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்துல சர்க்குலர் நான் தேடி பார்த்தேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய மெட்டலை உருக்கி எடுத்து அதனுடைய மதிப்பு 5 ரூபாய்க்கு மேல இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப வர 5 ரூபாய் விட்டுருங்க, முதல்ல 5 ரூபாய் பழைய 5 ரூபாய் நாணயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா திக்கா இருக்கும். ஓகே, அந்த இப்ப இருக்க 10 ரூபாய் நாணயத்தை விட திக்கா இருக்கும் அந்த முதல்ல 5 ரூபாய் நாணயம். அப்ப அந்த மெட்டலை உருக்கி எடுத்து அதுல 5 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு செய்தி எழுந்தது. அதன் காரணமாக அந்த சர்க்குலேஷன் நிறுத்தப்பட்டதாக அல்லது வித்ரா பண்ணப்பட்டதாக தகவல்கள் வந்தது. இது உறுதி செய்யப்படாத தகவல், எனக்கு தெரியல. பட் இது நடப்பது சகஜம். எப்படின்னா, இது முன்னாள் இப்ப நீங்க இந்த காலத்துல இதை சொல்றீங்க, இந்த மெட்டல் நம்ம சாதாரணமான ஒரு பேஸ் மெட்டல்ஸா இருக்கும். பட் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியா அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள் இருந்தது. அந்த வெள்ளி நாணயங்கள்லாம் புழக்கத்துல இருந்த பொழுது ஒரு காலகட்டத்தில் வெள்ளியினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பித்த உடனே அதனுடைய சர்க்குலேஷன் வித்ராய் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அரசாங்கம் எடுக்கல, தனியார்கள் அதை எடுத்து அதை வெள்ளியை உருக்கி அந்த வெள்ளிக்காக அதை வாங்கி அதை உருக்கி அதை காசு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளி நாணயம் கம்ப்ளீட்டா அதை வித்ரா பண்ணி இது பண்ணிட்டாங்க. சோ இப்ப அது கிடையாது. சோ அது மாதிரியான ஏதாவது காரணங்கள் அரசாங்கத்திற்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் அபிஷியலான கம்யூனிகேஷன், டு பி ஃபிராங்க், ஐ எம் நாட் ஏபிள் டு லொகேட் இட் எனிவேர். ஆர்பிஐ சர்க்குலர் இந்த மாதிரி ஃபார்முலா வந்திருக்கா அப்படின்னு என்னால பார்க்க முடியல. எக்காம் அப்படிங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த பிஇ ரேஷியோ ஹையா அல்லது லோவா எப்படி கணக்கிடுறது, பங்கினோட விலை குறைவானதா இல்ல அதிகமானதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேட்டிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க சார். நிச்சயமா இது ஒரு சப்ஜெக்டிவான மேட்டர், ஒரு குவாலிட்டேட்டிவ் இஷ்யூ. இது உதாரணமாக ஒருத்தர் அவர் ரொம்ப உயரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றோம், அவர் 5.5 அடி இருப்பாரு. அப்ப அவர் அவர் குள்ளம் இல்லைங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பார்வை, ஒரு கதவு சாத்தி இருக்குது, இன்னொரு கதவு திறந்திருக்குன்னா பாதி கதவு சாத்தி இருக்குன்னு சொல்லலாம், அது பாதி கதவு திறந்திருக்குன்னு சொல்லலாம். ஹாஃப் கிளாஸ் ஃபுல், ஹாஃப் கிளாஸ் எம்டி, இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி இது ஒரு சப்ஜெக்டிவான குவாலிட்டேட்டிவான விஷயம். உதாரணமாக ஒரு நிறுவனத்தினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்கிறது முன்னாள் சொல்லியிருக்கோம், பட் சுருக்கமா சொல்றேன். ஒரு நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபத்தை அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த பங்குகளால வகுத்து வரும் பொழுது ஒரு தனி பங்கு ஈட்டிய லாபம் கிடைக்கும். பங்கு ஒன்று ஈட்டிய லாபம், அதுதான் இபிஎஸ் அல்லது ஏர்னிங் பெர் ஷேர். அதை போல் எத்தனை மடங்கு அது வணிகமாகிறது சந்தையிலேங்கிறது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஒரு நிறுவனம் 10 ரூபாய் லாபம் ஈட்டுகிறது, 10 பங்குகள் ஒட்டுமொத்தமா 10 பங்கு தான் இருக்குன்னா பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் 1 ரூபாய். 10 டிவைட் பண்ணா 1 ரூபாய். அப்ப அந்த பங்கு 20 ரூபாய்க்கு வணிகமாகுதுன்னா அப்ப பிஇ ரேஷியோங்கிறது 20 மடங்கு வணிகமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டுக்கு 1 ரூபாய் வீதம் அவங்க போட்டு 20 ரூபாய்க்கு அந்த பங்கை வாங்கினா போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும், ப்ரொவைடட் அதே லாபத்தை ஈட்டினா. சோ இப்ப இந்த பிஇ ரேஷியோக்கு வருவோம். எது கரெக்டான பிஇ ரேஷியோ? அப்போ ஒரு 10க்கு கீழே 9, 10 இருக்க பிஇ நல்லதா, 80 மோசமா? அப்படின்னா இப்ப டாடா ஸ்டீல் மாதிரி நிறுவனங்களுடைய பிஇ மிக குறைவா இருக்கும். இதே நெஸ்லே, பிரிட்டானியா அந்த நிறுவனங்களுடைய பிஇ 50க்கு மேல இருக்கும். அப்ப 50க்கு மேல இருக்கிறதுனால அது வாங்க வேண்டாம்னோ அல்லது இது குறைவா இருக்கிறதுனால இதைத்தான் வாங்கணும்னோ அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப என்ன பார்க்கணும்னா, ஒரு பிஇ ஒரு நிறுவனத்திற்கு பார்க்கும் பொழுது அந்த செக்டோரல் பிஇ பார்க்கணும்.
அந்த துறை சார்ந்த எல்லா நிறுவனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆவரேஜ் பிங்கிறது இருக்கும். முக்கியமான நிறுவனங்கள் இப்ப டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், இந்த மாதிரி மெட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டால்கோ, இந்த நிறுவனங்களுடைய பி வந்து எல்லாமே 10ல இருந்து 11க்குள்ள ஆவரேஜா இருக்குது. ஆனா டாடா ஸ்டீல் மட்டும் 8ல இருக்குன்னா மலிவு. ஒருவேளை டாடா ஸ்டீல் 12ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் விலை கூட அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதை வாங்கக்கூடாதுன்னா அது தனியா அந்த ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு நம்ம வைக்கிற முடிவு எடுக்கக்கூடாது. உதாரணம்னா டாடா ஸ்டீல் வந்து ஒருவேளை 10ல இருக்கும்போது 8ல இருக்குன்னா அதுல 8ல இருக்கிறது ஒரு காரணம் இருக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு கூட நேற்று பார்த்தோம், நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நியாயமான காரணத்தினால கூட அதனுடைய பி குறைவா இருக்கலாம். லாபம் அதிகமா ஈட்டி இருந்தா கூட வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமா ஈட்டாது, ஒரு பர்டிகுலர் யூனிட்டை மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்ப இது நம்ம என்ன கடந்த கால செயல்பாடுகளை வச்சுதான் இந்த பியும் இபிஎஸும் நம்ம கனெக்ட் பண்றோம். அப்ப எதிர்கால செயல்பாடு நல்லா இல்லைன்னா அப்ப ஒருவேளை இந்த பி குறைவா இருக்கலாம். ஒருவேளை அந்த டாடா சரி பண்ணிட்டாங்க அல்லது சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருந்தா 12 13க்கோ அந்த பி போகும். ஆக ஒன்று அந்த நிறுவனத்துடைய பியை பார்த்துட்டு அந்த செக்டோர்களோட அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மற்ற நிறுவனங்களுடைய பியோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதை விட குறைவா இருந்தா நல்லதுதான். பட் அது நல்லா இருக்கிறது குறைவா இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அடுத்த கட்டத்துல. அந்த காரணம் நியாயமான காரணமா இருந்தா அப்ப அந்த குறைவான விலையும் நியாயமான விலை அதிகரிக்காது. சோ இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. ரூல் என்ன? குறைவான பின்னா வாங்கலாம். எக்ஸப்ஷன் என்ன? அந்த குறைவான பிக்கு ஒரு காரணம் ஒருவேளை இருக்கலாம். அது என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அது நியாயமான காரணமா இருந்தா, அது குறைவான பி இருந்தா கூட அதை வாங்கக்கூடாது. சோ இதுதான், இது ஒரு குவாலிட்டேட்டிவான இஷ்யூ, சப்ஜெக்டிவான இஷ்யூ. ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்ற மாதிரியானது. அவர் நல்லவர்கிறதுக்கு என்ன குணங்கள் இருக்கு? 30 ஆண்டுகளுக்கு முன்னால நல்லவர்னா அவர் வந்து சிகரெட் குடிக்க மாட்டாரு, ட்ரிங்க் சாப்பிட மாட்டாரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வேற மாதிரியான ஸ்டாண்டர்ட் வந்து மாறி இருக்குது, நம்ம பாக்குறோம். சோ காலப்போக்கில் இதெல்லாம் மாறுற மாதிரி நிறுவனங்களுக்கும் அந்தந்த நிறுவனங்களை பொறுத்து இது மாறும். சூப்பர் சார். ஆக்சுவலி உண்மையுமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் முதலீட்டாளர்களுக்கு. நான் போய் முடிச்சோடனே பப்ளிஷ் ஆனோடனே சேவ் பண்ணி வச்சுக்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்க போறேன். அடிக்கடி கேட்டு பார்த்து நம்ம கால்குலேஷன் பண்றதுக்கு வசதியாகவும் இருக்கும். அகமதுங்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, ஐபிஓ வாங்கி லிஸ்ட் ஆன உடனே அதை விற்க முடியுமா? நிச்சயமா விற்கலாம். நீங்க ஐபிஓல வாங்கியிருந்தீங்கன்னா விற்கலாம். ஐபிஓக்கு முன்னாடி ப்ரீ ஐபிஓன்னு வந்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்டராரோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம் 2 மாதம்னு இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்கு. இப்ப இந்த எஸ்எம்இக்கு எல்லாம் வந்து 1 ஆண்டு 2 ஆண்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க ப்ரொமோட்டர்ஸுக்கு. அந்த கோட்டால நீங்க வந்த சோ அதை பொறுத்து இருக்கு. பட் சாமானிய முதலீட்டாளர் ஐபிஓல வாங்கியிருந்தா இன்ஃபேக்ட் செவியினுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, கவலையே அதுதான். பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இப்போ ஐபிஓல பங்குகளை வாங்கி முதல் 1 வாரத்துக்குள்ளே வித்து முடிச்சிடுறாங்க. நீண்ட கால முதலீட்டாளர்கள் வரணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அது நிகழ்வது குறைய துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்புங்க சார். நிறைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய நேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிர வேணாம். வர வாரங்களில் நிச்சயம் வந்து பேசுவோம். நிச்சயமா நம்ம எல்லா கேள்விகளுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பதில் அளிப்போம். நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.